ஹலோ, வெல்கம் டு our சேனல் விஎன் கிரியேட்டிவிட்டீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான செம டேஸ்டான பாவக்காய் குழம்பு தான் பார்க்க போகிறோம். பாவக்காய் குழம்பா செம டேஸ்டா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இப்படி மட்டும் நீங்கள் பாவக்காய் குழம்பு வச்சு பாருங்கள், கண்டிப்பாக பாவக்காய் குழம்பு பிடிக்காதவங்க கூட இதை வந்து ருசித்து சாப்பிடுவாங்க. அதுக்கு நான் கேரண்டி. அண்ட் இன்றைக்கி நான் செய்ய போகிற இந்த பாவக்காய் குழம்புல வந்து கசப்பே தெரியாது, அந்த மாதிரி தான் செய்ய போகிறோம். இந்த பாவக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இந்த பாவக்காய் குழம்பு செய்யறதுக்கு நம்ம முதல்ல ஒரு பொடி ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து பருப்பு எடுத்து அதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். உளுத்தம் பருப்பு வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி அது பொன்னிறமாக மாறி அதுலேருந்து ஒரு பியூட்டிஃபுல்லான அரோமா வரும். அதளவுக்கு நம்ம அதை நல்லா வறுத்துடணும். இப்போ பாருங்கள், இது நல்லா வறுந்து பொன்னிறமாயிருச்சு. இப்போ இதை வந்துட்டு ஒரு பிளேட்டில் வந்து மாற்றி வச்சிடலாம். இது இப்படி இருக்கட்டும். அடுத்து அதே பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டு அதையும் வந்து நல்லா நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். கடலைப்பருப்பு நல்லா வந்து வறுபட்டு அதோட கலர் மாதிரி பொன்னிறமாகி இந்த மாதிரி வரணும். அதுலேருந்து ஒரு நல்ல ஸ்மெல் வரணும். அந்த மாதிரி இதை நல்லா வறுத்துக்கணும். இப்போ இதையும் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்து அதே பேனில் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் முழு தனியாக போட்டு அதையும் வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். கொத்தமல்லி போடும்போது மட்டும் அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க, ஏன்னா அது சீக்கிரமாக கருகிடும். இந்த கொத்தமல்லியிலேருந்து நல்ல ஒரு அரோமா வரணும், அந்தளவுக்கு அதை நல்லா வறுத்துட்டு அதை பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து அதையும் நல்லா வறுத்துடலாம். அண்ட் சீரகத்துக்குமே அடுப்பை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அது சீக்கிரமாக கருகிடும். அது நல்லா வறுபட்டு அதுலேருந்து நல்லா ஸ்மெல் வந்தோன்னா இதை வந்து பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகு ஆட் பண்ணிடலாம். மிளகை வந்து ரொம்ப ஆட் பண்ணிங்கன்னா அது வந்து காரம் கொடுத்துரும். ஸோ 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டு அது லைட்டாக 2 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணிட்டு அதை பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்ததாக இது கூடவே வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு வெந்தயம் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த வெந்தயத்தையும் வந்துட்டு நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். இப்போவும் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இதையும் அந்த பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா வந்து ஆறட்டும். அது ஆறினதும் அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி அதை வந்து பவுடராக எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பவுடர் ரெடி, இது எப்படி இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு கடாயை அடுப்பு வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ நான் இங்கே வந்துட்டு ஒரு பெரிய பாவக்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பாவக்காய்க்குள்ளே எந்த ஒரு விதையும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க, ஏன்னா விதை ரொம்ப கசப்பு தன்மையாக இருக்கும். நம்ம வந்து பாவக்காய் இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா ரோஸ்ட் பண்ணுறதுனால அதோட கசப்பு தன்மை வந்து குறைஞ்சிரும். அண்ட் இதே எண்ணெயை தான் நம்ம குழம்புக்கும் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுனால இதோட சத்துக்களும் எங்கேயும் போகாது, அப்படியே தான் இருக்கும். இந்த பாவக்காய் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகி அதோட எட்ஜஸ்லாம் லைட்டாக கருப்பாகணும். அந்த மாதிரி இதை நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இந்த பாவக்காய் எந்த அளவுக்கு நம்ம எண்ணெயில் நல்லா வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறோமோ அந்தளவுக்கு அதோட கசப்பு தன்மை குறைஞ்சிரும். இப்போ பாருங்கள், பாவக்காயோட எட்ஜஸ்லாம் லைட்டாக கருப்பாயிடுச்சு. அண்ட் இது வந்து நல்லா மொடன்னு ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜில் இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ இந்த பாவக்காய் அப்படியே தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இதே எண்ணெயில் கொஞ்சமாக வந்து கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் நான் வந்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் அண்ட் ஒரு 6 பல் பூண்டை வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து நல்லா வதக்கிடலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கி அது வந்து கண்ணாடி பதம் வரணும், அந்தளவுக்கு இதை நல்லா வதக்கிடணும். இந்த வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கி வந்ததை அது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அடுத்ததாக ஒரு 2 தக்காளி எடுத்து அதை வந்து பாக்ஸாக கட் பண்ணி வச்சிட்டேன். இதுக்கு நல்லா பழுத்த தக்காளி எடுங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இந்த தக்காளி இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இந்த வெங்காயம் அண்ட் பூண்டோட இந்த தக்காளியும் சேர்ந்து அதை நல்லா வதங்கி வரணும், அந்தளவுக்கு அதை நல்லா வதக்கணும். இப்போ இந்த தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு வந்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு அதை வந்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து அதை வந்து நல்லா வதக்கிடலாம். இந்த குழம்புக்கு தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். பாருங்கள், தக்காளி எந்தளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்திருக்கு அப்படின்ட்டு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா பாவக்காய், அதை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த பாவக்காயையும் இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா நம்ம வதக்கிடலாம். இந்த பாவக்காய் வந்து எண்ணெயிலே இந்த மசாலாவோடு சேர்ந்து நல்லா வதங்கணும். அந்த மசாலாலாம் இந்த பாவக்காயில் இறங்கணும், அந்தளவுக்கு இதை நல்லா வதக்கிடலாம். இப்போ வந்துட்டு நான் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கேன், அதை இதோட ஆட் பண்ணிடலாம். புளியை ஆட் பண்ணிட்டு அதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பொடி, அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். பொடி ஆட் பண்ணிட்டு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அது எங்கேயும் கட்டியாக இருக்கக்கூடாது, அந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். அடுத்ததாக ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணுறேன். கருவேப்பிலை எப்பயுமே வந்துட்டு எண்ணெயில் போடாமல் இந்த மாதிரி கடைசியாக போட்டு பாருங்கள், அது ஒரு நல்ல மனம் கொடுக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதை வந்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. அது ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வந்து நல்லா கொதித்து அது வந்து தலை தலைன்னு வரணும், அந்தளவுக்கு இதை நல்லா நம்ம கொதிக்க விட்டுடலாம்.
இதை வந்து நம்ம கொதிக்க வைக்கும் போது அப்படியே விட்டுறாம அப்பப்போ கிளறி விட்டே இருக்கணும். அப்பதான் வந்துட்டு அதை அடி பிடிக்காம இருக்கும். இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா இந்த பாவக்காய் குழம்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்கா வேணுமோ அந்த அளவுக்கு திக்கா வரணும்ல அதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. பாருங்க, இப்போ இது நல்லா வந்து திக்காகி கொதிச்சு எப்படி கிளாஸியா இருக்கு அப்படின்ட்டு. எனக்கு இந்த அளவுக்கு திக்கா இருந்தாலே போதும். ஸோ நான் இந்த கன்சிஸ்டன்சி வந்தோம்னா அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான பாவக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து பாவக்காய் வந்துட்டு நம்ம வந்து எண்ணெயில் வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி போட்டிருக்கோம். அண்ட் இந்த ஸ்பைசஸ்லாம் போட்டிருக்கோம். அதனால வந்துட்டு இந்த பாவக்காய் குழம்பு அவ்வளோக்கா கசப்பாகவே இருக்காது. அண்ட் இதில் நம்ம நிறைய ஸ்பைசஸ் போட்டிருக்கனால இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸும் ரொம்ப அதிகம். நல்லா சூடான சாதத்தில் இந்த பாவக்காய் குழம்பு அப்படியே எடுத்து வச்சு அதை நல்லா பிசைஞ்சு ஒரு வாய் அதை போட்டால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்காவது பாவக்காய் குழம்பு பிடிக்காம இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இதை செஞ்சு பார்த்து எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.